உங்கள் ராசிக்குள் குரு பயணம் செய்வதால் நீங்கள் தொட்ட புதிய முயற்சிகள் கைகூடும். நினைத்த காரியங்கள் வெகு விரைவில் நடக்கும். ஆசைப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்காமல் போயிருந்தால் அது தானாகவே வந்து உங்களிடம் சேரும். தொழில், திருமணம், வியாபாரம் என எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை மட்டும்தான் வந்து சேரும். ரிஷபம், குரு பகவான் எப்பொழுதும் துலாம் மற்றும் ரிஷப ராசிக்கு பலன் தரமாட்டார். அப்படி அவரிடம் இருந்து பலன் கிடைத்தால் அது பெருமளவில் நன்மை தரும். அந்த வகையில் உங்களுக்கு செய்யும் வேலையில் மாற்றம், முன்னேற்றம், ஊதிய உயர்வு போன்றவை தேடி வரும். நோய்கள் நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பொங்கும். பல வழிகளில் பணம் வந்து கையிருப்பு அதிகமாக சேரும். மிதுனம், உங்கள் ராசியில் குரு பகவான் 3ஆம் பாவம் சகோதரம் சகாயம் என்ற இடத்தில் இருக்கிறார். எனவே உங்களுக்கு உடன் பிறந்தவர்களால் அனுகூலம், ஆதாயம் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் கூடும். புதிய பதவிகள் தேடி வரும். கனவுகள் பூர்த்தியாகும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். கன்னி, உங்கள் ராசியில் குரு பகவான் அதிர்ஷ்டதானத்தில் பயணம் செய்கிறார். இதனால் உங்களுக்கு இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் விரைந்து நடக்கும். பொருளாதார நிலை உயரும். வரவுகள் கூடும். பணம் சேமிப்பு கூடும். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் உள்ள சிக்கல்கள் மறையும். வரவேண்டிய பண வரவுகள் கைக்கு வரும். பணத்தால் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள மன கசப்புகள் அகலும். கணவன் மனைவி உறவு பலப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம யோகி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.